தம்பி எடப்பாடி பழனிசாமி அண்ணாச்சி, நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் சரி ஏடிஎம்கே முக்கால்வாசி அழிந்து விடும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பதவியை நீ கொடுத்தால் மட்டும்தான் இந்த கட்சி அழியாது. ஆனால் அழித்து விட்ட ஒரு பாவி துரோகி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கு அன்பான வேண்டுகோளை சொல்லுறேன். நீங்கள் சுயநலத்தோடு வாழாதீங்க. எடப்பாடி பழனிசாமி போன முந்தின எலெக்ஷனுக்கு திமுகவிடம் எவ்வளவு வாங்கியிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். கோடநாடு கொலை வழக்கில் அவர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி சேர்க்காம தோற்கடிக்க வேண்டும் என்று ஏடிஎம்கேயை அவர் நினைத்ததை செய்துவிட்டவர். உங்களுக்கு சுயநலத்துக்காக பதவிக்காக நீங்கள் போட்டியிடுவது, நீங்கள் பணத்தை இழப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கின்ற மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்று ஏடிஎம்கே விசுவாசியாக இருந்தவன், எனது கட்சியை அழித்த பாவிகளை யாரையுமே மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தேகத்தலைவி அம்மையார் அவர்கள் சிங்க பெண்மணி, மோடியா தமிழ்நாட்டு லேடியா என்று கேட்ட ஒரு பெண்ணை கட்சி வளர்த்து கொண்டு வந்த கட்சியை அழித்த துரோகிகளுக்கு நான் என்றைக்கும் விடை போக மாட்டேன். தைரியமாக சொல்கிறேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். என்னை எதையிலும் பிடித்து போட்டாலும் நான் அதற்கும் அஞ்ச மாட்டேன். இந்த கட்சிக்காக நான் ஒரு சில நேரத்தில் மிகப்பெரிய சேட்டைகளெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதையெல்லாம் எனது அம்மையார் அவர்கள் இருக்கும்போது என்னை தொடக்கூட முடியாத அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்போ இந்த கட்சிக்கு வாயவே நான் துறக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் கட்சி அளித்த துரோகிகளுக்கு நான் எப்படி வாயை துறக்க முடியும்? அதனால் அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கூட ஓசம் போடுவது அமைச்சர்கள் எம்எல்ஏ சொல்லுத, உங்களுடைய பொண்டாட்டி தாலியை விற்கிறதுக்கு நிலைமைக்கு நீங்கள் போய் விடுவீர்கள் என்று அன்பான வேண்டுகோளை சொல்லி இந்த நேரத்தில் விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.